ஹாய்டா, ஓம் நம சிவாய. இது அம்மாவோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலிருந்து நாங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது சுகுணானந்தர் தமயந்தி அம்மா அவங்க தான் தம்பதியர்கள். இவங்களுக்கு 9 குழந்தை பிறக்குது. இதில் ஒரு குழந்தை 53 நாட்களில் இறந்து போகும்போது மிச்சம் 4 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். இதில் முதலாவது அந்த ஓர்டரில் சொல்கிறேன். கஸ்தூரிபாய், சுனில்குமார், அதாவது சுபகன், சுதாமணி, சுகுணம்மா, சஜினி, சுரேஷ்குமார், சதீஷ்குமார். அடுத்தது சுதீர்குமார். இதில் உலக மக்களால் இப்போ அம்மான்னு சொல்கிறது சுதாமணி. அவங்க தான் மாதா மிர்தானந்தமயி தேவி அப்படின்னு அழைக்கப்படுறது. தமயந்தி அம்மாவோட 4வது பெண் குழந்தை, அது 4வது குழந்தை. சுதாமணி கருவில் இருக்கைக்குள்ளேயே தமயந்தி அம்மா நிறைய கனவுகளை, தெய்வீக கனவுகளை கண்டிருக்கிறதா. கிருஷ்ண விக்கிரகத்தை ஒரு ஆள் தன்னிட்ட கொண்டு தார மாதிரி. மற்றது கண்ணனை வழிபாடுகளை தனக்கு தேவின்னு கனவு வர மாதிரிலாம் நிறைய கனவுகளை தமயந்தி அம்மா கண்டிருக்கா. அதோடு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுதாமணி அம்மா பிறக்கும்போது அவங்க எப்படி அவங்களோட அந்த பிறக்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னால், அம்மா ஒரு தவழ்ந்த மின்முறுவலை கொண்டு, அதாவது அந்த அம்மா பிறந்தோடனே உயிர் இல்லாமல், அதாவது அளவே இல்லைங்கட அம்மா, அதாவது உயிரோடு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கவலை வந்தது. ஸோ அப்போ அதால் கூர்ந்து கவனித்து அப்புறம் அம்மாவை அதாவது நம்மளோட சுதாமணி அம்மாவை மருத்துவர்கிட்ட அழைச்சி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது தெய்வீக குழந்தை என்று சொல்கிறது யாருக்குமே அப்போ அது புரியலை. ஸோ குழந்தை கருநீளமாக இருந்ததோட கைவிரல்கள் எல்லாம் சின்முத்திர வடிவில் இருக்குது. கால்கள் பத்மாசன நிலையில் இருக்குது. இதெல்லாம் கண்டுட்டு ரொம்ப கவலையில் தமயந்தி அம்மா இருக்காங்க. ஸோ மருத்துவர்கள் ஆறுதல் சொல்லி எல்லாரும் சொல்லி வீட்டு அனுப்புகிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவோட அந்த கருநீல நிற அந்த மேனி மாறையில் உடனே, ஆனால் அப்பையும் அதுக்கப்புறம் நாளையளவில் இந்த நிறம் நீராட்ட கருப்பாக மாறுது. ஸோ பிறகு கிருஷ்ணண்ட தரிசனத்துக்காக தவம் புரியக்குள்ள சுதாமணி மேனி கருநில நிறமாக மாறுது. ஸோ அதே மாதிரி இந்த உலக மக்களோட அறியாமையை என்ற அந்த இருளை நீக்கிறதுக்காக அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அம்மா அவதரிச்சிருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு சுதாமணி அப்படின்னு சொல்லி பேரிட்டு வளர்க்குறாங்க. சுதா அப்படின்னு சொன்னால் அமிர்தம், மணி என்றால் விரும்பியதை வழங்குற சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்று அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவியாக திகழ்கிறார். பிறந்த 6 மாதத்துலேயே அம்மா தன்னோட தாய்மொழியான மலையாளத்தில் பேச தொடங்கினா சுறுசுறுப்பாக இருந்த சுதாமணி எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்து சுற்றத்தர அனைவரையும் அம்மா இருக்கிறாங்க. அதோடு அம்மா சுதாமணி அந்த அம்மாவோட நினைவாற்றல் ரொம்பவே அசாதாரணமாக இருந்தது. ஒரு 5 மாத குழந்தையாக இருக்கும்போதே அம்மா தமயந்தி அம்மா வெளியில் சென்றிருக்கார் ஒரு நாள். அப்போ குழந்தை அழ ஆரம்பிக்குது. இப்போ சுகுணானந்தர் குழந்தையை சமாதானப்படுத்தி, அதாவது அம்மாவை சமாதானப்படுத்துகிற சுகுணானந்தர். அப்போது அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் பொறுமை இல்லாமல் தூக்கி கட்டில் போடுறார். கட்டில் போடும்போது அது அம்மா வளர்ந்ததுக்கப்புறம் இதை அவங்களோட அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்களோட அப்பா சொல்கிறார், 5 மாத குழந்தையாக இருக்கும்போதே இது எப்படி அவளால் ஞாபகம் வச்சுருக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, அன்று நீங்கள் எறிந்த வகத்தில் நான் இறக்காதது இறைவன் திருவருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆச்சரியத்தோட. ஸோ அந்த அளவுக்கு அம்மாவோட நினைவாற்றல் அசாதாரணமாக இருக்குது. அதோடு சின்ன வயசுலேருந்தே அம்மா கண்ணனோட திருநாமத்தை ஜபிச்சு பஜனை பாடல்களை பாடுறதுக்கு தொடங்கிட்டாங்க. அம்மாவோட இந்த ஒரு பஜனை பாடுற இதில் எல்லாரையுமே சுற்றி இருக்கிறவங்கள ஒரு இதாக ஈர்த்தது. அடுத்தது 4 வயது முதல் சுதாமணி கிட்ட சில மாற்றங்கள் காணப்பட்டது. உலக விஷயங்கள் ஈடுபட்டு மௌனமாகவே அம்மா இருப்பாங்க. உப்பங்களி கரையில், அதாவது அவங்களோட அந்த உப்பங்களி கரையில் உட்காந்து தியானிப்பாங்க. ஸோ அங்கே உப்பங்களி கரையில் நீரில் நீந்துற மீன்களை கண்டு ரசிக்கிறதுக்காக அவங்க அதில் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தான் மற்றவங்க நினச்சிருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. சுதாமணிக்கு 5 வயசான போது கிராமத்தில் இந்த பள்ளிக்கெல்லாம் அவங்க அனுப்பினாலும் அவள் அம்மா ஒரு முறை கேட்ட விஷயத்த மறக்கிறது இல்லை. ஸோ பாடங்களெல்லாம் மனப்பாடம் செஞ்சு அவருக்கு அது ஒரு விளையாட்டாகவே இருந்துச்சு. எல்லா தேர்வுகள்லையுமே உயர்ந்த மதிப்பெண் தான் அம்மா பெற்றுட்டு வராங்க. எவ்வளோ வேலைகள் செஞ்சாலும் வேலைகளுக்கு இடையில் அம்மா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு தான்
ஜபிச்சு கொண்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இவ்வளோ வேலை இருந்தாலும் அம்மா வந்து கிருஷ்ணா இறைவனை மறக்கலை. ஸோ அதே மாதிரி நாமளும் இறைவனை ஒரு நொடி கூட மறக்காமல் எப்போவுமே இறைவனோட திருநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே எப்போவுமே இருக்கணும். இதுலேருந்து இது அம்மாவோட அந்த வாழ்க்கை வரலாறுலேருந்து இது நாங்கள் கற்றுக்க முடியும். அடுத்தது அம்மா இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இரக்கமாகவும் பக்தியாகவும் வீட்டு வேலைகளில் ரொம்ப உற்சாகமாகவும் வந்து அம்மா காணப்பட்டாங்க. எப்போவுமே சகோதர சகோதரிகளுக்கும் சரி யாருக்கும் சரி உதவி செய்கிறதுக்கு அம்மா ஒருபோதுமே தயங்கினது கிடையாது. அதே போல் வந்து சுதாமணி வெண்ணெய் தயிர் மோர் அதுகளை வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து திருட்டுத்தனமாக சாப்பிடுவாங்க. மற்றது தாயின் உண்டியிலேருந்து பணத்தை எடுத்து இல்லாதவங்களை கொடுத்து அடியும் திட்டும் வாங்கியிருக்காங்க. அம்மா சுதாமணி சின்ன வயசுலேருந்து திறமையும் தைரியம் மிக்கவராக இருந்த காரணத்தால் தேவை ஏற்படையக்குள்ள வந்து அருகில் இருக்கிற வீடுகளுக்கு போயிட்டு அவங்களுக்கும் அம்மா வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து அம்மா வந்து அவரோட திருட்டுத்தனத்தால் சில வேலைகளில் சகோதர சகோதரிகள் வந்து தாங்க திருடிட்டு அம்மாவை மாட்டி விடும்போது அம்மா வந்து எதுவும் சொல்லாமல் தானே அந்த அடியையும் வாங்கியிருக்காங்க. இதில் இருந்து அம்மா வந்து தான் தப்பு செய்யாட்டியும் கூட மற்றவங்களுக்காக அந்த பிள்ளையை தான் ஏற்றுக்கிட்டு அடி திட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து அம்மாவோட வாழ்க்கை வரலாறுலேருந்து இதை ஒன்று கற்றுக்கலாம். அதாவது வந்து பிறரோட அந்த பிள்ளையை ஈஸியாகவே மன்னிக்கிற குணம் அம்மா கிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி நாமளும் அம்மா மாதிரி மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். சிவனானந்தர் இரவில் வந்தபோது சுதாமணி தூங்குவது போல் படுத்திருந்தார். தந்தையிடம் தாய் தண்ணி வச்சு புகார் செய்வதை பார்த்துட்டு சுதாமணி அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னுடைய மகள் அல்ல மருமகளின்னு உறக்க கூறினார். எதிர்பாராமல் இதை கேட்டுட்டு பெற்றோர் திடுக்கிட்டினோம். அதாவது அம்மாவுக்கு அப்போ 6 வயசு. அம்மா பேசுகிற பேச்சா இது அப்படின்னு சொல்லி அம்மாவை பேசினோம். அதாவது மகளாக இருந்தாலும் ஒரு தாய் பொறுத்துக்குவாங்க தவறு செஞ்சால். ஆனால் மருமகள்னா சின்ன குறையும் பெருசாக எடுத்து சொல்கிறது தான் மாமியாரோட இயல்பு. அதுக்காக தான் அம்மா இப்படி அவங்களோட தாயை பார்த்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அம்மா சின்ன வயசுலேருந்து புல் அறுத்துட்டு வர்றது பசுக்களுக்கு, மற்றது வந்து இது இப்படியான வேலைகள் வந்து செய்வாங்க. ஆனால் சுற்றி இருக்க அவங்களோட நண்பர்கள் சிறுமியர்களுக்கு வந்து அம்மாவோட அந்த நண்பர்களுக்கு அது விருப்பம் இல்லை என்றாலும் அம்மாவோட சேர்ந்து செய்கிறதால அவங்க அதையும் விருப்பத்தோடு சேர்ந்து செய்தாங்க. அடுத்தது வந்து இப்படி தான் அம்மா வீட்டு வேலை செஞ்சாலும் சரி சிறுமியோட விளையாடா சரி அம்மாவோட மனசு முழுக்க இறைவன் கிட்ட மட்டும்தான் அம்மாவோட மனசு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே சுதாமணியோட மனம் வந்து சில சமயங்களில் வந்து கூட்டமும் கூச்சல் நிறைந்த இடங்கள் இருக்கக்குள்ள மனசு உள்முகமாக திரும்பிடும். அதாவது அம்மா கண்களை மூடி உடலில் அசைவேதம் இல்லாமல் அப்படி தியானத்தில் அமர்ந்துருவாங்க. ஸோ இதை கண்டுட்டு பெற்றோர் வந்து ரொம்ப இதோ ஒரு பயத்தோடு ஓடி வந்து பிள்ளையை வந்து தூக்கிட்டு ஒரு நிலைமை அந்த நேரத்தில் அம்மாவுக்கு வந்து நிகழ்ந்திருந்தது. அம்மா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனை விட்டு அம்மா வரலை. எப்போவுமே இறைவன் வேணுமென்றதில் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க அம்மா. அடுத்தது வந்து அம்மா அந்த பஜனை பாடல்களை கேட்டு தன்னை மறந்து யாரோட வீட்லையாவது பஜனை பாட்டு கேட்டுதுன்னா இறைவனோட எந்த ஒரு இது இருந்தாலும் சரி கேட்டுதுன்னா அம்மா அதே இடத்துல அந்த இடத்துக்கு அம்மா போயிடுவாங்க. தண்ணியை மெய் மறந்து போயிடுவாங்க. அது புற உலக நினைவு அப்படியே அடியோட அம்மாவுக்கு அதில் நீங்கிடும். சிறுமி வந்து சுதாமணியோட மனது வந்து கண்ணனை காணாத ரொம்ப துடிக்கும் போது அம்மா வந்து அவனோட நினைவில் நடனம் ஆடுவாங்க. கண்ணா கண்ணா காணாமல் ஏங்கி தவித்து உயிர் பிரியும் ஓடோடிவா என்று நிறைய பஜனை பாடல்களெல்லாம் அம்மா வந்து பாடியிருக்காங்க. அப்போது அம்மாவுக்கு வயது 6-7 வயது 8 வயது தான் இருக்கும். இப்போது அம்மா சொல்கிறாங்க, கண்ணன் அருள் புரியவில்லை, அவன் மனம் கல்லாகி விட்டதா, அவன் ஏன் வரவில்லை, அடியவர்களை அளவுக்கு மீறி சோதிப்பதே அவனது திருவுள்ள அல்லவா. நாட்கள் நகர்ந்தது. அம்மாவுக்கு வந்து 9 வயதாகுது. பள்ளியின் 4வது வகுப்புக்கு பள்ளியில் 4வது வகுப்புக்கு போகிறார். அதிகாலை எழுந்து வீட்டு வேலை செஞ்சு தான் அம்மா பள்ளிக்கு போகிறது வழக்கம். இதுக்கிடையில் வந்து கண்ணண்ட படத்தை நெஞ்சோடு சேர்த்து ஒழித்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அடிக்கடி படத்தை எடுத்து முத்தம் பதிச்சு கண்ணீரால் அம்மாவோட அந்த ஃபுல்லுக்காக அந்த ஃபோட்டோ வந்து நனைஞ்சிருக்கும் ஃபுல்லாக. ஸோ உடல் வந்து எப்போவுமே அந்த படம் உடல் சூட்டில் காய்ஞ்சி போயிருக்கும். கண்ணனை காணாமல் அம்மா ரொம்பவே தவிச்சு போயிருப்பாங்க. என்ன இது நடந்தாலும் சரி அம்மா வந்து அந்த கிருஷ்ணாவோட நினைப்புலேருந்து அம்மா வெளியில் வர்றதாக நினைக்கவே இல்லை. எவ்வளோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த வேலையும் அம்மா விட்டு கொடுக்கல. அம்மாவோட கடமையாக அதை நினச்சி செஞ்சு கிருஷ்ணாவை நினைக்கிறதே அந்த ஒரு இதாகவே அம்மா வச்சுருந்தாங்க.
ஸோ இதான் பாகம் அந்த ஒன்றோட ஷோர்ட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதோட ஷோர்ட்டாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன்டா நான் அதை சொல்லிடுறேன். அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அன்பாக கருணையாக நடந்துக்கிறவங்களாக இருந்திருக்காங்க. அதோட மற்றவங்களோட பிள்ளையை ஈஸியாகவே அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, தன்னோட பிள்ளையை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. மற்றது என்ன வேலை செஞ்சாலும் இறைவனை மறக்காமல் இருந்திருக்காங்க. இறைவன் வேணுமென்ற அதில் வந்து ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காங்க அம்மா. ஸோ இப்படி நிறையவே இருக்குது. அடுத்தது ஸோ இதிலேருந்து நாமளும் இறைவனை ஒரு நொடி கூட விடாமல் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட விருப்பம் அதுதான். ஸோ எல்லோரும் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஓம் அமிர்தேஸ்வரி நமக. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.